ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ கட்டு கீரையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிருங்க. மெயினாக பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி சுக்குட்டி கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. இதனாலே நிறைய பேர் கீரையே செய்ய மாட்டீங்க. இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பரப்பி வைக்கும்போதே இடையில ஏதாவது வேறு தேவையில்லாத இலைகளோ இல்லை இந்த பில்லெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியும். அதே மாதிரி இந்த உதிரி இலை எல்லாமே ஈஸியாக வருங்க. சுக்குட்டி கீரையை வந்து நான் இந்த மாதிரி மேலே ஒவ்வொரு தலையாக எடுக்காமல் கொஞ்சம் தண்டோடையே கிள்ளி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த பழங்கள் எல்லாத்தையும் கூட அப்படியே சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக எடுக்க வேண்டியது இல்லைங்க. அந்த மேல் பக்கம் மட்டும் அப்படியே கொஞ்சம் தண்டோடையே உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக எடுப்பாங்க. அதனால தான் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ரொம்ப பெருசாக தண்டு சேர்த்தக்கூடாதுங்க, கசப்படிக்கும். லைட்டாக வந்து அந்த தண்டோட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே நான் எல்லா கட்டுக்கீரையும் க்ளீன் பண்ணுறேன். இது தண்டங்கீரையாக இருந்துச்சுன்னா இன்னும் வேலை உங்களுக்கு ஈஸிங்க. கீழ் பாகத்தை மட்டும் அந்த வேரோடு இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெயினாக இந்த பொரியல் கீரையில் வந்து க்ளீன் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் தண்ணியில் போட்டு ஒவ்வொரு தடவை கழுவும் போதோ அதை அரைச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்து காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிற பேக் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓட்டையாக வளையாக இருக்கிற பேகு. இந்த பேக் இல்லை அப்படின்னா பழங்கள்லாம் வாங்கும்போது ஒரு நெட்டு கிளாத் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் போட்டு கொஞ்சம் லூஸாக வர மாதிரி கட்டிக்கிங்க. கட்டிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு அலசினீங்க அப்படின்னா ஒரு இலை கூட வெளியே வராதுங்க. அதே மாதிரி சுத்தமாக க்ளீன் ஆகிடும். மண் எல்லாமே அப்படியே வந்துடுங்க. உங்களுக்கு அரிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு இலை கூட தண்ணியில் இல்லை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட கழுவி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக மண் வந்துருச்சு. செகண்ட் டைம் வந்து நான் இப்போ கழுவி காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் வந்துச்சுன்னா போதுங்க. 2 தடவை கழுவலாம் இல்லை 3 தடவை கழுவலாம். நான் 2 தடவையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கலங்கள் இல்லாமல் வந்துருச்சுங்க. கொஞ்சம் லூஸாக மட்டும் பேக் கட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா கசக்கி எப்படி வேணாலும் வந்து நீங்கள் கழுவிக்கலாங்க. நார்மலாக கைவிட்டு எப்படி கழுவுமோ அந்த மாதிரி கழுவிக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. கீரையை வந்து அப்படியே கட் பண்ணுறதுக்கு பதிலாக தண்ணியில் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கட்டு கீரையாக இருந்தாலும் அந்த கட் பண்ணுறதுக்கு வந்து ஈரம் பட்டதுனால சுருங்கிருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கையில் பிடிச்சி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரஃப்பாக கட் பண்ணிடுங்க. இதை அப்படியே சேர்த்து பிடிச்சி இப்படி திருப்பிக்குங்க. திருப்பி நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா பொடியாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லா இலையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு அதை ஆப்போசிட்டாக திருப்பி கட் பண்ணணும். இப்போ ஒரு கட்டு கீரை நான் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அடுத்த கட்டும் அதே மாதிரியே கட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி கட் பண்ணணும். அப்போ நல்ல பொடியாக கட் ஆகி வருங்க. இப்போ நீங்கள் அடுத்த நாள் சமைக்கிறதுக்காக இன்றைக்கே க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கிறோமோ வேலையும் சமையலுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.